பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 70 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்ட தேசாதிபதி யார்? ஏரோது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. டேஸ் பங்கு தேசாதிபதி ஏரோது? கார் பங்கு தேசாதிபதி. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. இயேசுவை யோவான் ஸ்நானன் என்று கூறியது யார்? ஏரோது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. இவன் யோவான் ஸ்நானன் யார் யாரிடம் கூறியது? ஏரோது தன் ஊழியக்காரரிடம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. இவன் டேஸிலிருந்து எழுந்தான் என்று இயேசுவை குறித்து ஏரோது தன் ஊழியக்காரரிடம் கூறினான். மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. இயேசுவினிடத்தில் டேஸ் விளங்குகிறது என்று ஏரோது தன் ஊழியக்காரரிடம் கூறினான். பலத்த செய்கைகள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. ஏரோதின் சகோதரன் யார்? பிலிப்பு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. பிலிப்புவின் மனைவி யார்? ஏரோதியாள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. ஏரோது யாரை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான்? யோவான் ஸ்நானனை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஏரோது யார் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான்? ஏரோதியாளி நிமித்தம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 11. நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல யார் யாரிடம் கூறியது? யோவான் ஸ்நானன் ஏரோதிடம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 12. நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று யோவான் ஏரோதிடம் சொல்லியிருந்தான். இதில் அவள் என்பது யாரை குறிக்கிறது? ஏரோதியாளை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 13. ஏரோது யாரை கொலை செய்ய மனதாயிருந்தான்? யோவான் ஸ்நானனை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. ஜனங்கள் யோவான் ஸ்நானனை டேஸ் என்று எண்ணினபடியால் ஏரோது டேஸுக்கு பயந்திருந்தான்? தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் ஏரோது ஜனங்களுக்கு பயந்திருந்தான். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
கேள்வி எண் 15 தன் பிறந்த நாளை கொண்டாடியது யார்? ஏரோது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16 ஏரோதின் ஜென்ம நாளில் நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தியது யார்? ஏரோதியாளின் குமாரத்தி. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17 நீ எதை கேட்டாலும் தருவேன், யார் யாருக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தது? ஏரோது ஏரோதியாளின் குமாரத்திக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 18 ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதிடம் கேட்டது என்ன? யோவான் ஸ்நானனுடைய தலை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19 யோவான் ஸ்நானனுடைய தலையை ஏரோதிடம் கேட்கும்படி ஏரோதியாளின் குமாரத்தியை ஏவியது யார்? அவள் தாயாகிய ஏரோதியாள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20 யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே டேஸ் எனக்கு தாரும் என்று ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதிடம் கேட்டாள். ஒரு தாளத்திலே. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21 துக்கமடைந்தவன் யார்? ஏரோது ராஜா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22 ஏரோது எதி நிமித்தம் யோவான் ஸ்நானனின் தலையை கொடுக்க கட்டளையிட்டான்? ஆணை நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும். மத்தேயு 14:9. கேள்வி எண் 23 யோவானை சிரச்சேதம் பண்ணின இடம் எது? காவற்கூடம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 24 யோவான் ஸ்நானனின் உடலை எடுத்து அடக்கம் பண்ணினவர்கள் யார்? யோவானின் சீஷர்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 25 யோவானுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து டேஸ் பெண்ணுக்கு கொடுத்தார்கள்? சிறு பெண்ணுக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26 யோவான் ஸ்நானன் இறந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தவர்கள் யார்? யோவானின் சீஷர்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 27 யோவான் இறந்த சங்கதியை கேட்டவுடன் இயேசு படவில் ஏறி எங்கே தனியே போனார்? வனாந்தரமான ஓரிடத்துக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 28 இயேசு வனாந்தரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார் என்று கேள்விப்பட்டது யார்? ஜனங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 29 ஜனங்கள் எங்கிருந்து எங்கே கால்நடையாய் இயேசுவினிடத்திற்கு போனார்கள்? பட்டணங்களிலிருந்து வனாந்தரமான ஓரிடத்துக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 30 இயேசு எவர்கள் மேல் மனதுருகினார்?
திரளான ஜனங்கள் மேல். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 31. இயேசு வனாந்தரமான ஓர் இடத்தில் எவர்களை சொஸ்தமாக்கினார்? வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 32. இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. யார் யாரிடம் கூறியது? இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 33. ஜனங்கள் டேஸுக்கு போய் தங்களுக்கு டேஸ் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீஷர்கள் இயேசுவிடம் கூறினர். கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 34. ஜனங்களை கிராமங்களுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று சீஷர்கள் இயேசுவிடம் சொன்ன வேளை எது? சாயங்காலம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 35. அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். யார் யாரிடம் கூறியது? இயேசு தம் சீஷர்களிடம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 36. வனாந்தரமான ஓரிடத்தில் எத்தனை அப்பமும் மீன்களும் இருந்தன? 5 அப்பமும் 2 மீன்களும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 37. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யார் யாரிடம் கூறியது? இயேசு சீஷர்களிடம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரை. கேள்வி எண் 38. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார். இதில் அவைகள் என்பது என்ன? 5 அப்பமும் 2 மீன்களும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி எண் 39. இயேசு ஜனங்களை எதின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டார்? புல்லின் மேல். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 40. இயேசு 5 அப்பம் 2 மீன்களில் அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுப்பதற்கு முன் செய்தது என்ன? வானத்தை அண்ணாந்து பார்த்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 41. 5 அப்பம் 2 மீன்களில் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? 12. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 42. 5 அப்பம் 2 மீன்களில் சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? ஏறக்குறைய 5000 பேர். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 43. 5 அப்பம் 2 மீன்களில் டேஸும் டேஸும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 44. தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி இயேசு எவர்களை துரிதப்படுத்தினார்? தம்முடைய சீஷர்களை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 45. இயேசு டேஸ் ஜெபம் பண்ண ஒரு டேஸ் மேல் ஏறினார்? தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 46. இயேசு யாரை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார்? ஜனங்களை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 47. இயேசு மலையின் மேல் தனித்து ஜெபம் பண்ணின வேளை எது? சாயங்காலம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 48.
படவு டேஸிலே சேர்ந்து டேஸினால் அலைவுபட்டது. நடுக்கடலிலே சேர்ந்து அலைகளினால். மத்தேயு 14:24 கேள்வி எண் 49. படவு அலைகளினால் அலைவுபட காரணம் என்ன? எதிர்காற்றாயிருந்தபடியால். மத்தேயு 14:24 கேள்வி எண் 50. இயேசு கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்திற்கு வந்த வேளை எது? இரவின் 4ஆம் ஜாமம். மத்தேயு 14:25 கேள்வி எண் 51. கலக்கமடைந்து பயத்தினால் அலறினவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். மத்தேயு 14:26 கேள்வி எண் 52. இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு என்ன சொல்லி அலறினார்கள்? ஆவேசம் என்று சொல்லி. மத்தேயு 14:26 கேள்வி எண் 53. டேஸ் கொள்ளுங்கள், நான் தான் டேஸ் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று. மத்தேயு 14:27 கேள்வி எண் 54. ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். யார் யாரிடம் கூறியது? பேதுரு இயேசுவிடம். மத்தேயு 14:28 கேள்வி எண் 55. இயேசு வா என்று யாரை அழைத்தார்? பேதுருவை. மத்தேயு 14:29 கேள்வி எண் 56. பேதுரு டேஸ் விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக டேஸ் மேல் நடந்தான். படவை விட்டிறங்கி ஜலத்தின் மேல் நடந்தான். மத்தேயு 14:29 கேள்வி எண் 57. பேதுரு எதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போனான்? காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு. மத்தேயு 14:30 கேள்வி எண் 58. பேதுரு அமிழ்ந்து போகையில் என்ன சொல்லி கூப்பிட்டான்? ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று. மத்தேயு 14:30 கேள்வி எண் 59. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? யார் யாரிடம் கேட்டது? இயேசு பேதுருவிடம். மத்தேயு 14:28-31 வரை. கேள்வி எண் 60. எப்போது காற்று அமர்ந்தது? இயேசுவும் பேதுருவும் படவில் ஏறினவுடனே. மத்தேயு 14:32 கேள்வி எண் 61. மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று இயேசுவிடம் கூறினவர்கள் யார்? படவில் உள்ளவர்கள். மத்தேயு 14:33 கேள்வி எண் 62. டேஸ் உள்ளவர்கள் இயேசுவை டேஸ் கொண்டார்கள்? படவில் உள்ளவர்கள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். மத்தேயு 14:33 கேள்வி எண் 63. இயேசுவும் சீஷர்களும் கடலை கடந்து எந்த நாட்டில் சேர்ந்தார்கள்? கெனேசரேத்து நாட்டை. மத்தேயு 14:34 கேள்வி எண் 64. இயேசுவை இன்னார் என்று அறிந்து செய்தி அனுப்பியவர்கள் யார்? கெனேசரேத்து நாட்டு மனுஷர். மத்தேயு 14:35
கேள்வி எண் 65 கெனேசரேத்து நாட்டு மனுஷர் எங்கே செய்தி அனுப்பினர்? சுற்றுப்புறமெங்கும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 66 கெனேசரேத்து நாட்டு மனுஷர் எவர்கள் எல்லாரையும் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள்? பிணியாளிகள் எல்லாரையும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 67 எதை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள்? இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 68 இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை பிணியாளிகள் தொடும்படி இயேசுவிடம் உத்தரவு கேட்டவர்கள் யார்? கெனேசரேத்து நாட்டு மனுஷர். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வசனங்கள். கேள்வி எண் 69 இயேசு கடலின் மேல் நடந்து வருகையில் தன் கையை நீட்டி யாரை பிடித்தார்? பேதுருவை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்கள் வரை. கேள்வி எண் 70 படவில் உள்ளவர்கள் என்ன சொல்லி இயேசுவை பணிந்து கொண்டார்கள்? மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பகுதியிலேருந்து கேள்வி பதில் போட சொல்கிறீங்களோ அந்த பகுதியிலேருந்து உங்களுக்காக கேள்வி பதில் போடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.